எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே நல்லா கேட்டுக்குங்க. போன பதிவில் கூட ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தோம். திமுக ஆளுங்கட்சி மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா தனியாகவே தேர்தலை சந்திக்கலாம்ல, அது சந்திக்கக்கூடிய கட்ஸு, தில்லு, தெம்பு, திராணி எல்லாமே இருக்கும்ல. ஆனால் ஏன் தனியாக நிற்க மாட்டேங்குது அப்படின்னா, என்னடா ரெண்டு தடவை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அத்தனை காண்டு திமுக மேலே செம காண்டு. ஏன்னு கேட்டால் மக்களுக்கு நல்லது பண்ணவே இல்லை. 4.5 வருஷமாக திமுகவோட எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், வார்டு கவுன்சிலர்கள் கூட அந்தந்த தொகுதி மக்களை போய் பார்க்கல. இப்போ கூட பாருங்கள், வில்லிவாக்கத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு பாருங்கள். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை இப்போ நீங்கள் இங்கே வேணாம், நாங்கள் வீட்டில் இடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீடு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட ஆதவர்ஜனா தான் போய் அங்கே மக்களுக்கு முதல் ஆளாக போய் அங்கே நின்று குரல் கொடுத்தாங்க. மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அங்கே போய் நின்னாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே போகலை. திமுக, குறிப்பாக திமுக ஃபஸ்ட்டு ஓட்டு கேட்டு போனதோட சரிங்க, போகவே இல்லை. நீங்கள் இன்னொரு பதிவை பார்த்தீங்களே என்னன்னு தெரியல மக்களே. திருவள்ளூரில் ஒரு எம்எல்ஏ அங்கே போகிறாரு, தொகுதி எம்எல்ஏ போகிறாரு. மக்கள் ரோட்டில் நிற்க வச்சு மாணவங்க மட்டும்தான் படுத்தலை. அவங்கள மானபங்கப்படுத்தாமல் அப்படியே நீட்டாக அனுப்பிச்சிட்டாங்க. சரி எம்எல்ஏ அப்படின்னு கேட்டி அந்த அளவுக்கு பயங்கரமாக கேள்வி கேட்டாங்க. ஏன்னா மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க, கொந்தளிச்சு ரெடியாக இருக்காங்க. ஐயோ இந்த திமுக ஆட்சியை ஒழிச்சே ஆகணும். இனிமேல் திமுக ஆட்சியை கொடுத்தோம்னா அவ்வளோதான். தமிழ்நாடு இந்த சிட்டிசன் படத்தில் தமிழ்நாடுங்கிற ஒரு மேப்பில் வரைபடத்தில் அத்திப்பட்டி காணாமல் போன மாதிரி இந்தியாங்கிற இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடே காணாமல் போயிடும். சத்தியமாக நான் சொல்கிறேங்க, இது என்னுடைய குரல் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குரல் தான். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு தொகுதிக்கும் போய் இந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் யாருமே மக்களை சந்திக்கவே இல்லை. ஓட்டு கேட்க மட்டும் போவாங்க. ஆனால் பாருங்கள், இன்னொரு விஷயம், நம்ம நிறையா திரைப்படத்தெல்லாம் பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா காலில் கூட விழுவாங்க இல்லையா? அதை நம்ம நம்பி சில பேர் மக்கள் அதில் தான் நம்பி ஏமாத்தாராங்க. ஆனால் ஓட்டு போட்டு மட்டும் ஜெயிச்சிட்டா நம்ம எத்தனை தடவை அவங்க போய் காலில் விழுந்தா கூட சரி, அவங்களை சந்திக்கவே முடியாது. இப்போ திமுக நிர்வாகி ஏதோ ஒரு ஊரில் நினைக்கிறேன், அந்த ஊரில் நான் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய திமுகவோட முக்கிய அமைச்சரை போய் பார்க்கணும் அப்படின்னா 50,000 அமௌண்ட் கமிஷன் கேட்குறாங்க. திமுக நிர்வாகி அந்த கட்சியால் அமைச்சரை சந்திக்கவே. அப்போ வேற பொதுமக்களாக இருக்கட்டும், வேற கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், அவங்க போய் பார்க்கணும்னா எவ்வளோ அமௌண்ட் கேட்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த திமுக அராஜகம் பண்ணக்கூடிய திமுக ஆட்சியை ஒழிச்சே ஆகணுங்க.